தாயார், தந்தையார். தமிழர்களுடைய அறிவை நாம் மெச்ச வேண்டும். அதாவது தாய் யார், தந்தை யார், பேர்லேயே யாருன்னு எழுதி வச்சுட்டாங்க. 1947 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி உங்கள் அப்பா பிறந்தார். அதற்கு முன்னாடி பிறந்த அப்பா என்ன ஆச்சு, யாருன்னே தெரியாது. இதுதான் மாயை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவரடி சேராதார். கடலில் பார்த்தீங்கன்னா அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும், 24 ஹவர்ஸும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஏன் அலை அடிக்குது, ஏன் அலை மறையுது, இது யாருக்குமே தெரியாது. அது ஓமையாக சொல்லுவார் வள்ளுவர். இந்த மனித பிறப்பும் கொஞ்ச நாள் பிறந்து இது என்னுடைய அப்பா, இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய அண்ணன், தம்பி, அத்தை, உரிமைகள்லாம் நமக்கு சொந்தம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஒரு பொய்யை உண்மை என நினைத்து வாழ வேண்டும். இதுதான் கர்மவனம். அதாவது நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா, போன ஜென்மத்தில் அங்கே பிறந்தேன், என்னென்ன தப்பு செஞ்சேன், அதுக்காக வந்து தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சி வாழ்ந்தா நம்ம கர்மவினை நிகழாது. கடவுள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு ஒரு வார்த்தை. மறைத்தல்ங்கிற வார்த்தைக்கு சில பேர் அர்த்தம் தெரியாமல் சொல்லிட்டு இருப்பாங்க. அழிக்கிறதுன்னு அது கிடையாது. மறைத்தல்னா நாம் இன்னார் என்பது எமக்கு தெரியாது. எந்த ஜென்மத்திலே எந்த பிறவியை அடைந்தோம், எப்படி பாவம் செய்தோம், எதற்காக வாழ்கிறோம், எதற்காக துன்பப்படுகிறோம், இதெல்லாம் நம்மளுக்கே தெரியாது. அதுதான் மறைத்தல். இறைவன் 5 தொழிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். என்ன, இந்த மறைத்தலைத்தான் நம்ம மாயைங்கிறோம். அதாவது மற்ற ஜீவராசிகள் அப்பொழுதே வாழ்ந்து அந்த சுகத்தை அனுபவித்து விட்டு இறந்துவிடும். மனிதனுக்கு மட்டும் சிந்தனை செய்யக்கூடிய அறிவு. இப்படி சிந்தனை செய்து எழுதியிருக்கான் பாருங்க. தாயார், தந்தையார்னு பேர்ல யாருன்னு கேள்வியை போட்டாலும். அதனால இந்த மாயை என்பது எப்படி கடல் அலை தோன்றி மறைவது போல மனிதன் என்ற இனமும் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருப்பார். 4 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம அப்பா வாழ்ந்தார், எப்படி இருந்தார், எதுவும் மனுஷனுக்கு தெரியாது. இப்போ நம்ம வாழ்றது இன்னொரு 200 வருஷம் கழிச்சு நம்மளுடைய பேரனுக்கோ பாட்டியோ நம்ம இந்த மாதிரி வாழ்ந்தாங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. உலகில் நிலையானது எது, நிலையற்றது எது என்று ஆராய்ந்து வகுத்தவர்கள் தான் ஞானிகள். இந்த உடம்பும் நிலையானதல்ல, செல்வமும் நிலையானதல்ல. இன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்களா, கலிபோர்னியாவில் நெருப்பு அடித்து தீள் கலப்புது. எல்லாம் ஒருத்தனாலையும் ஒன்றும் செய்ய முடியலை, அணைக்க முடியலை. அமெரிக்காவுக்கே இந்த நிலைமை. பஞ்சபூதங்கள் நினைத்தால் நம்மை அழித்துவிடும். வணங்க வேண்டும். அதுதான் கடன், முக்கடன் என்றார்.